வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुवासां शरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் அன்பு கலந்த முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள், அந்த சர்க்கத்திற்கு உள்ள சுலோகங்கள் அனைத்திற்குமே முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் திவ்ய சீததிம சர்க்கா, அதாவது சர்க்கமானது 82. சேனா பிரஸ்தாபனம், பரதன் அமைச்சரவை அந்த அவையிலேருந்து புறப்பட்டு போனாராம். மற்றும் திரய சீததம சர்க்கா, சர்க்கமானது 83. பரத வனப்பிரஸ்தானம், பரதன் காற்றுக்கு புறப்பட்டாராம். ஆகிய 2 தலைப்புகளிலே ஸ்லோகம் முழுவதையும் இன்றைய தினம் இந்த ராமாயண பதிவிலே சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத்சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையை தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवैकदस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुर्धनेभ्यः. श्री सीतालक्ष्मणपरशत्रुघ्नानुमत समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि अयोध्याखण्डத்தில் ராமாயணம் அயோத்தியாகண்டத்தில் திவ்ய சீதிம சர்க்கா, சர்க்கமானது 82. சேனா பிரஸ்தாபனம், பரதன் அமைச்சரவையிலேருந்து அவையிலேருந்து புறப்பட்டு போனாராம். தாம் ஆரியகண சம்பூர்ணாம் பரத பிரகிரகாம் சபாம் ததர்ச புத்திய சம்பன்ன பூர்ணச்சந்திரோ நிசாம் இவா. நல்ல அறிவு படைத்தவன், பிரமாதமான பிரகாசமான ஒளி போன்ற முகத்தை இருக்கக்கூடிய பரதன் நடு ஈசியில் என்ன பண்ணாராம், மாசில்லாத வானத்தில் நலம் தரக்கூடிய கோள்கள் பிரகாசிப்பதை போல அந்த அமைச்சரவையில் மேன்மக்களின் கூட்டத்தால் அவன் நிரம்பி இருப்பதை பார்த்தானாம் பரதன். ஆசனாதீதான்யாயம் ஆர்யானா விஷதாம் ததா வஸ்திராங்க ராக பிரபாயா பிரபயா த்யோதிதாசா சபோத்தமா. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாலும் அவளுக்கு தகுந்தபடி இருக்கக்கூடிய ஆசனங்களில் அமர்ந்திருந்த சான்றோர்கள் நிரம்பிய அந்த பேரவையில் அவள்லாம் எப்படி இருந்தாலும் அவளுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்தரக ஆடைகளாலும் வாசனம் மிக்க நிறையா வாசன திரவியங்கள்லாம் உடலில் பூசிட்டு இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கே எப்படி இருந்ததுதான் பிரம்மாண்டமாக அந்த அமைச்சரவையை
ஒரு ஒளி பிரகாசமான ஒரு ஒளியானது வீசிண்டே இருந்துதான். வித்வஜன சம்பூர்ண சபா சுருச்சிரா ததா அதிருஷ்யத கனாபாயே பூர்ண சந்திரேவ சர்வரி. அது எப்படி இருந்ததுன்னா, மழை காலத்தில் மழையானது சரத்காலத்தில் ஓய்ந்து வந்த உடனே இரவில் முழு நிலவு ரொம்பவும் அதிக பிரகாசத்தோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேரறிவாளர்களாக நிறைந்த அந்த அமைச்சரவையானது மிகவும் மனதை கவர்வதாக அமைஞ்சிருந்துதான் பரதனுக்கு. ராஜ்யஸ்தோ பிரகிருதி சர்வா சமக்ரா பிரேஷ்ய தர்மவித் இதம் புரோஹிதோ வாக்கியம் பரதம் மிருது சாப்ரவீதே. இக்ஷ்வாகு குலத்துக்கே புரோகிதராக இருக்கக்கூடியவரும் ஆச்சாரியருமாக இருக்கக்கூடிய வசிஷ்டர், அவர் ரொம்பவும் பெரிய அறம் அறிந்தவர். மக்கள் எல்லாரும் ஒன்றாக திரண்டு வந்திருப்பதை பார்த்துட்டு பரதனை நோக்கி அவர் இனிய சொற்களை ரொம்பவும் அன்பொழுக பேசினாராம் பரதங்கிட்டக. தாத்தராஜா தசரதா ஸ்வர்கதோ தர்மச்சாரணே தன தாஞ்சவதீம் ஸ்பீதாம் பரதாய பிருத்திவீம் தவா. அப்பா குழந்தாய் பரதா, அறம் தவறாமல் ஆட்சி புரிந்து வந்த மன்ன தசரமகா சக்கரவர்த்தி அவர் எப்படி பண்ணார் தெரியுமா? இந்த நாட்டில் செல்வ வளமும் பயிர் செழிப்பும் உடைய இந்த பூமியை உனக்கு கொடுத்துட்டு அவர் தேவலோகம் போயிட்டார் அப்படின்னாராம் வசிஷ்டர் பரதன் கிட்டக. ராம சதா சத்யத்ருதி சதாம் தர்மம் அனுஸ்மரண்ணே நாஜகாத் பிதுரோ தேசம் சசீஜோஸ்னாம் இவோதிதா. உதயமாகிவிட்ட இந்த சந்திரன் தன்னோட நில ஒளியை விட்டு விடாததை போல சத்தியத்திலேயே நிலை பெற்ற ராமபிரான் மேலோர்களினுடைய அறநெறிகளை தன்னோட நினைவில் வச்சுக்கொண்டு தந்தையினுடைய கட்டளையை அவன் விட்டு விடவே இல்லை. தந்தையோட கட்டளையை புறக்கணிக்க முடியாத படிக்கு அவன் அவ்வளவு தூரம் அறத்திலேயே இருந்து நேர்மையாக இருக்கக்கூடியவனாக இருந்தார் ராமபிரான் அப்படின்னாராம் வசிஷ்டர். பித்ரா பிராத்ரா சதே தத்தம் ராஜ்யம் நிகத கண்டகம் தத்புங்க்ஷ்வ உதிதாமாத்ய க்ஷிப்ரமேவாவேஷேசயா. பகையில்லாத இந்த அரசானது உன்னுடைய தந்தையாராலும் தமையனாராலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா பரதா. அமைச்சர்கள் மகிழக்கூடிய வண்ணம் நீ இந்த அரசை ஏற்று பரிபாலனம் செய்ய வேணும். விரைவிலேயே நீ பட்டாபிஷேகம் செய்துக்கோ அப்படின்னாராம் வசிஷ்டர் பரதன் கிட்டக. உதேசியாஸ்ய பிரதேசியாஸ்ய தாட்சிணாத்யாஸ்ய கேவலாः கோட்யா பராந்தா சாம் உத்ராः ரத்ராண்ய பிஹரந்து தே. வடக்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு திசையில் உள்ள நாடுகளை ஆளக்கூடிய சிற்றரசர்களும் கடல் கடந்து போய் வாணிபம் செய்யக்கூடிய வணிகர்களும் கோடிக்கணக்கான நவரத்னங்களை காணிக்கையாக உனக்கு செலுத்தட்டும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னாராம் பரதங்கிட்டக. தச்சுரத்வா பிரதோ வாக்கியம் சோகேனாபி பரியுக்தா ஜகாம மனசா ராமம் தர்மஜோ தர்மகாங்கையா. வசிஷ்ட மாமுனிவர் புரோகிதர் சொன்னார். சொற்கெல்லாம் கேட்ட பரதன் என்ன பண்ணாலாம், சோகத்திலேயே மூழ்கி போனானா. அறத்தையே நான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு என்னோட விருப்பமோடு நான் இருக்கும் பொழுது தர்மம் அறிந்தவனா பரதன் ராமனையே
தன்னுடைய மனசில் வந்து அடைக்கலாம் வச்சுட்டு அவர்கிட்டக்கே அவன் ஐக்கியமாயிட்டானான் பரதன். சா பாஷ்ப கலையாவாசா கலஹம் சஸ்வரோ புயுவா விலாலப சபா மத்தியே ஜகர்கேஷ புரோஹிதம். வாலிப வயசில் இருக்கக்கூடிய பரதன் என்ன பண்ணானா, அன்னத்தினுடைய இனிய நாதம் போன்ற தோனியில் துக்கம் தாங்காமல் கண்ணீரோட தவிதழுத்த சொற்களால் அந்த பேரவையில் இந்த இக்ஷ்வாவுக்குள்ள புரோகிதரை ஆச்சாரியரை ரொம்பவும் கடிந்து பேசினானாம். என்ன பேசினான் அப்படின்னா, சரித பிரம்மச்சரியஸ்ய வித்யா ஸ்நாதஸ்ய தீமதः தர்மே பிரயதமானாஸ்ய கோராஜ்யம் மத்விதோ ஹரேத். பிரம்மச்சரியத்தை வந்து குருகுலத்தில் நன்கு நிறைவேற்றி வேதாந்தங்களை எல்லாம் பரிபூர்ணமாக ஓதி முடித்த அதே மேதாவியான அறத்தையே காப்புதல் பெரும் மூச்சு உடையதாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவரோட ராஜ்யத்தை என்னை போன்ற வெறும் மனிதனாக இருக்கக்கூடிய வந்து எவன் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட கேட்டானாம் பரதன். கதம் தசரதா ஜாதோ பவேத் ராஜ்யாபகாரகः ராஜ்யம் சாஹம்ச ராமஸ்ய தர்மம் வக்தும் இகார்ஹசி. தசரதத்துக்கு வந்து பிறந்த ஒரு புதல்வன். இந்த ராஜ்யங்கிறது மூத்தவனுக்கு தான் உரித்தானது. நாட்டை வந்து கைப்பற்றுவனாக நான் எப்படி ஆவேன்? அவருக்குத்தான் அது போய் சேரும், ராமபிரானுக்கு தான் போய் சேரும். அவர் தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும். இந்த தேசமும் நானும் ராமபிரானுடைய உடைமைகள். பரதன் சொல்கிறான் பாருங்க. இந்த விஷயத்தை வந்து மனசில் கொண்டுட்டு இந்த விஷயத்தில் வந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாராம் பரதன். ஜேஷ்ட சிரேஷ்டஸ்ய தர்மாத்மா திலீபன குஷோபமஹ லப்தோம் அர்ஹதி காகுஸ்தோ ராஜ்யம் தசரதோ யததா. காகுத்தராக இருக்கக்கூடிய ராமபிரான் எனக்கும் மூத்தவர். அவர் வந்து குணங்களால் ரொம்ப 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 மிகவும் உயர்ந்தவர். அறத்தையே தன்னுடைய மூச்சு காற்றாக வைத்து கொண்டு இருப்பவர். எங்கள் முன்னோர்களான திலீபன் நகுஷன் போல ரொம்பவும் பிரமாதமான பராக்கிரமம் உடையவர் ராமபிரான். எவ்வாறு எங்களுடைய தந்தையார் தசரதர் வந்து அவருடைய தந்தையின் மறைவுக்கு பின்னால் அவர் வந்து இந்த அரசாட்சியை அடைந்தாரோ அதுபோல ராமபிரானே இந்த நாட்டை வந்து கண்டிப்பாக அடைய வேண்டும். இதுதான் என்னுடைய தீர்மானம் அப்படின்னாராம் பரதன். யத்தி மாத்ரா கிருதம் பாபம் நாகம் ததபி ரோச்சயே யசோ வன துர்கஸ்தம் நமஸ்யாமி கிருதாஞ்சலி. மேன்மக்களுக்கெல்லாம் ஒவ்வாததும் மரித்த பின் வந்து சொர்க்கத்தை வந்து கொடுக்காததுமான இந்த பாவத்தை வந்து நான் செய்யறேன், நான் செஞ்சேன்னா இந்த உலகில் வந்து இக்ஷ்வாகு குலம்பரையிலேயே களங்கம் ஏற்படுத்தியவனாக நான் முதல் மனுஷனை நான் இருப்பேன் அப்படின்னாராம் பரதன் வசிஷ்டர்கிட்ட. ராமவே வாணு கச்சாமி சரஜா தீபதாம்பரஹ த்ரயாணாமபி லோகானாம் ராஜ்யம் ஹிருஹதி ராகவஹ. என்னோட அன்னையால் செய்யப்பட்ட பாவத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது. அதுக்கு பரிகாரமாக இங்கே இருந்தபடியே
அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு நான் இங்கேருந்தே கைகூப்பி நமஸ்காரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னுட்டு பரதன் வந்து சொன்னாராம். தத்வாக்கியம் தர்ம சம்யுக்தம் சுருத்வா சர்வே சபாசதா ஹர்ஷான் மும் உசூரஸ்ருணி ராமே லிகிதசே தசா. நான் வந்து கண்டிப்பாக ராமபிரானை தான் பின்பற்றி சொல்வேன். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவர்தான் அரசர். இந்த 3 உலக மக்களையுமே காத்து பரிபாலிக்கக்கூடிய பேராற்றல் உடையவர் அவர் ஒருத்தர் தான், ராமபிரான் மட்டும்தான் அப்படின்னாராம் பரதன். யதீத்வாரியம் ந சக்ஷ்யாமி விநிவர்த்தயிதும் வனாத் வனே தத்ரைவ வத்ஸ்யாமி யதார்யோ லக்ஷ்மணஸ்ததா. தர்மத்தோடு கூடிய அந்த சொற்களை வந்து கேட்ட அவையோர்கள் எல்லாருமே என்ன பண்ணாலாம், ராமனிடம் வந்து மனத்தை செலுத்தியவர்களாக ரொம்பவும் மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீர் பெருக்கினாலாம் அங்கே இருக்கிறவா எல்லாருமே. சர்வோபாயம் ச வர்த்திஷ்யே விநிவர்த்தயிதும் வனாத் சமக்ஷம் ஆஜ்யம் இஸ்ராணாம் சாதுனாம் குணவர்த்தினாம். பரதன் வந்து மறுபடியும் பேசினானா. என்ன பேசினான் அப்படின்னா, குணக்குன்றான அவரை வந்து காட்டிலேருந்து யார ராமபிரான காட்டிலேருந்து திரும்பி அழைச்சிட்டு வர முடியாமல் போயிடுத்துன்னா, என்னால் முடியல அப்படின்னா, புருஷோத்தமனான லக்ஷ்மணனை போலவே நானும் அந்த காட்டிலேயே வசிக்க போகிறேன் அப்படின்னாராம் பரதன். விஷேஷ்டி கர்மாந்திகா சர்வே மார்கசோத கதக்ஷகா பிரஸ்தாபிதா மயா பூர்வம் யாத்ராபி மம ரோச்சதே. நல்ல குடியில பிறந்து நல்ல குணங்கள் கொண்டவர்களும் மரியாதைக்கு உரியவர்களுமான உங்கள் வந்து உங்களோட அனைவருடைய கண்ணெதிரிலேயே காட்டிலேருந்து அவரை வந்து கண்டிப்பாக நான் அழிச்சுட்டு வரத்துக்கு எல்லா விதமான உபாயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன் அப்படின்னாராம் பரதன். ஏவமுக்தாது தர்மாத்மா பரதோ பிராத்ருவத்சலः சமீபஸ்தம் வாச்சேதம் சுமந்திரம் மந்திரகோவிதம். கூலியாட்களுக்கும் சாலை அமைப்பில் வந்து திறமை கொண்டவர்களும் மரவேலை செய்வோர் இவாளெல்லாம் முன்பே என்னால் வந்து அனுப்பப்படப்பட்டு விட்டார்கள். இவாளெல்லாம் முன்னாலேயே போய் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்கா. அதனால் இப்போ வந்து பிரயாணத்தை வந்து காட்டுக்கு போகக்கூடிய பிரயாணத்தை தொடங்குவதற்காக என்னோட மனமானது ரொம்பவும் விரும்புறது, தவிக்கிறது. ராவனை போய் பார்க்கணுன்ட்டே தவிச்சுட்டு இருக்கு அப்படின்னாராம் பரதன். தூர்ணம் துத்தாய கச்சத்வம் சுமந்திர மம சாசனாத் யாத்ரம் ஆஜ்ஞாபய க்ஷிப்ரம் பலம் சைவ சமானயா. இந்த மாதிரி அவையோரை எல்லாரையும் பார்த்துட்டு சொன்ன சகோதர பாசமுடைய தர்மாத்மாவான பரதன் என்ன பண்ணாராம், அரசாங்க மந்திர ஆலோசனைகளில் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர் அருகில் சுமந்திரன் அவரை பார்த்து சொன்னாராம் பரதன். என்ன சொன்னார் அப்படின்னா,
एवमुक्त सुमन्त्रस्तु भरतेन महात्मना प्रकृष्ट सो अधिसत्सर्वं यदा सन्तिष्ठम् इष्टवत् மகாத்மாவான பரதன் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனேயே ரொம்பவும் பிரமாதமாக சந்தோஷத்தில் குதூகலம் அடைந்த சுமந்திரர் பரதன் சொல்லியபடியே அந்த இனிப்பான கட்டளையை வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சுமந்திரே நீங்கள் வந்து இப்போதே எழுந்து செல்லுங்கள், என்னோட ஆணைப்படி பிரயாணத்தை வந்து எல்லாருக்கும் தெரிவிங்க, கால தாமதமின்றி எல்லா படைகளையும் உடனேயே ஆயத்தப்படுத்துங்கோ அப்படின்னு சொன்னாராம் பரதன். தாஹா பிரகிருஷ்டா பிரகிருதயோ பலாத்யக்ஷா பலஸ்ய ச ஸ்ருத்வா யாத்ராம் சமாஜ்ஞப்தாம் ராகவஸ்ய நிவர்த்தனே. அங்கே கூடியிருந்த மக்கள்லாம் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வந்து திரும்பி அழைச்சிட்டு வர்றதுக்காக படை வீரர்களும் படைத்தலைவர்களும் பிரயாணத்திற்கு வந்து ஆயத்தமாகுங்கோ, உடனே எல்லாரும் உடனே வந்து சித்தமாகி உடனே அதை வந்து ரெடி பண்ணுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டாராம். என்பதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாலாம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். ததோ யோதாங்கணா சர்வா பர்த்ரூன் சர்வான் கிருகே கிருகே யாத்ராகம் அனமாஜ்ஞாய துவரயந்தி ஸ்ம ஹர்ஷிதாக. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்ட படை வீரர்களுடைய மனைவிகள்லாம் என்ன பண்ணாலாம், எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவாவா வீடுகளில் அவாவா கணவர்களை வந்து பிரயாணத்திற்கு வந்து ரொம்பவும் துரிதப்படுத்தினாலாம். சீக்கிரம் போக கிளம்பி, என்ன உங்களுக்கு காப்பி என்ன வேண்டி கிடக்கு, டிஃபன் என்ன வேண்டி கிடக்கு, முதல்ல போய் ராமச்சந்திரமூர்த்தி போய் கூட்டுண்டு வாங்க, கிளம்புங்க முதல்ல அப்படின்னு உத்தரவு போட்டாலாம். ஏ கோரதை சீக்கிரை ஸ்யந்தனைஷ மகாஜவைः சகயோதை பலாத்யக்ஷா பலம் சர்வம் அச்சோதயன்னே. படைத்தலைவர்கள்லாம் வந்து தங்களுடைய குதிரைகள், மாட்டு வண்டிகள், மிக வேகமாக செல்லக்கூடிய தேர்கள் முதலவற்றை காலாட்படையும் ரொம்பவும் விரைவிலேயே பிரமாதமாக அங்கே வந்து அவெல்லாம் காத்திருந்தாலாம். கிளம்புறதுக்காக உடனடியாக தயார்படுத்தப்பட்டாலாம். சஜ்ஜம் து தத்பலம் திருஷ்ட்வா பரதோ குரு சந்நிதோ ரதம் மே துவரயஸ்வேதி சுமந்திரம் வாப்சதோ பிரவீத். படைகள்லாம் புறப்படுவதற்கு தயாராக இருப்பதை கேட்டுட்டு ஆச்சாரியருடைய திருச்செவியில் வந்து அவருக்கு கேட்கும்படியா தன்னோட அருகில் இருந்த சுமந்திரை பார்த்து பரதன் சொல்கிறாராம், என்னுடைய ரதத்தை வந்து விரைவில் இந்த இடத்துல கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொன்னாராம். இதை வசிஷ்டர் காதல ஒன்றுன்னு ரொம்ப சத்தம் விட்டு சொன்னாராம். சராகவ சத்யத்ருதி பிரதாபமானே புர்வன் சுயுக்தம் திருட சத்ய விக்ரமாக குரும் மகாரண்ய கதம் யசஸ்வினம் பிரசாதயிஷ்டன் பரதோ பிரவீத்ததா. பரதன் வந்து போட்ட அந்த கட்டளையை வந்து சுமந்திரன் என்ன பண்ணாராம், தன்னுடைய சிரசின் மேல் கொண்டு பெரும் மகிழ்ச்சியோட சிறந்த குதிரைகளை பூட்டி தேரோடு வந்து சேர்ந்தாராம் அந்த இடத்துக்கு. தூர்ணம் சமுத்தாய சுமந்திர கச்ச பலஸ்ய யோகாய பலப்பிரதானான் அநேதுமிச்சாமி தம் வனஸ்தம் பிரசாத்ய ராமம் ஜகதோஹிதாய. அப்போ வந்து சத்தியத்திலேயே உறுதியாக பற்று கொண்டவனாக இருக்கக்கூடியவரும் வீரம் மிகுந்தவனும் அசைக்க முடியாத சத்திய பராக்கிரமசாலியாயும்
இருக்கக்கூடிய ரகுகுலத்தில் தோன்றினவனான பரதன் வந்து புகழ்பெற்றவரும் பெருங்காற்றிற்கு சென்று விட்டவரும் தந்தை ஆச்சாரியருக்கு நிகராரனுமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை உள்ளங்குளிர செய்யும் ஒரே நோக்கத்தோட அதற்கு அனுகூலமான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து கொண்டே அவன் வந்து சொன்னானாம். பரதன் என்ன சொன்னான் அப்படின்னா, சூத புத்திரோ பரதேனா சம்யகாஜ்ஞாபித சம்பரிபூர்ண காமகா காமஹா சசாச சர்வான் பிரகிருதி பிரதானான் பலஸ்ய முக்கியாம்ச சுக்ருஜம் சுக்ருஜனம் சச. சுமந்திரரே, நீங்கள் வந்து உடனே எழுந்து சென்ற படைத்தலைவர்களெல்லாம் பிரயாணத்துக்கு உகந்தபடியே சேனைகள் எல்லாம் அணிவகுத்து நிறுத்த சொல்லுங்க. உலகுக்கு நன்மை வந்து பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காற்றில் இருக்கிற ராமச்சந்திர பிரபுவை மனம் குளிர செய்தால் அவளை வந்து இங்கே நாம் எல்லாருமா சேர்ந்து அழிச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சுமந்திரர்கிட்ட சொல்கிறாராம். தேர்ப்பாவனுடைய புதல்வரான சுமந்திரர் வந்து பரதனால் வந்து உறுதியாக கட்டளையிடப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தன்னுடைய மனோரகம் முழுமையாக நிறைவேறப்போகுது அப்படின்ற ஒரே ஆனந்தத்தில் மக்களுடைய தலைவர்களையும் படைத்தலைவர் நண்பர்களையும் பார்த்து சொன்னாராம் சுமந்திரர். ததா சமுத்தாய குலே குலே தே ராஜன்யவைஸ்யா விருஷலாஸ்ய விப்ராஹ ஆயோஜன் துஷ்டரதான் கராம்ஸ்ய நாகானே ஹயாம் செய்வ குலப்பிரசூதானே. உடனே என்ன பண்ணாரா, ஒவ்வொரு வீட்லையும் உள்ள அந்தணர்கள், பிராமணர்கள், அரசர்கள், சத்திரியர்கள், வணிகர்கள், வைசியர்கள், வேளாளர்கள், சூத்திரர்கள் எல்லாரும் துள்ளி எழுந்து உயர்ஜாதி ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், தேர்கள், யானைகள், குதிரைகள் எல்லாத்தையும் போட்டு ரதத்தில் பூட்டி எல்லாரும் தயாராக இருந்தாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவியே யோத்தியாகாண்டே द्वयाशीतितमः सर्गः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 82வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் திரயசீதிதம சர்க்கா சர்க்கமானது 83. பரத வனப்பிரஸ்தானம். பரதன் வந்து என்ன பண்ணாராம், காற்றுக்கு போகிறதுக்காக அவர் தயாரானாராம், காற்றுக்கு புறப்பட்டாராம். ததா சமுத்தித கல்யம் ஆஸ்தாய ஸ்யந்தனோத்தமம் பிரயாயோ பரத சீக்கிரம் ராம தர்சனகாங்க்ஷயா. மறுநாள் கார்த்தால சூரிய பகவான் வந்த உடனேயே அந்த சுப வேளையில் உத்தமமான ரதத்தில் ஏறி ராமபிரானை காண்பதற்காக ரொம்பவும் விருப்பத்தோட பரதன் வந்து புறப்பட்டாராம். அக்ரத பிரயாயுஸ்தஸ்ய சர்வே மந்திரி புரோதசः அதேருஹ்ய யயுக்தான் ரதான் சூரிய ரதோ பவானே. இந்த பரதனுக்கு முன்னால் எல்லா அமைச்சர்களும் புரோகிதர்களும் குதிரைகளை கூட்டிய சூரிய பகவான் வந்து எப்படி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு, சூரிய பகவான் வந்து பவனி வரும் தெய்வீகமான தேர் போன்ற தேர்களில் வந்து எல்லாரும் ஏறிட்டு அவா புறப்பட்டு சென்றாளாம். நாகசகசிராணி கல்பிதானி யதாவிதி அன்வயோர் பரதம் யாந்தம் இக்ஷ்வாகு குலநந்தனம். இக்ஷ்வாகு குலத்தையே பிரமாதமாக மகிழ்வுற செய்யக்கூடிய பரதனுடைய அந்த பயணத்தில் கஜசாஸ்திர நூல்களில் வந்து எப்படி சொல்லிருக்கோ சாஸ்திரத்தில்
ஒவ்வொருத்தருக்கும் சாஸ்திரம் இருக்குது பாருங்க. விலங்கினங்களுக்கும் சாஸ்திரம் இருக்குது. அந்த முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட 9000 யானைகள் பரதனை பின்தொடர்ந்து சென்றதும். ஷஷ்டீரத சஹஸ்ராணி தன்வினோ விவிதாயுதாக அன்வயோர் பரதம் யாந்தம் ராஜபுத்திரம் யசஸ்வினம். ரொம்பவும் மிகவும் புகழ்மிக்கவனும் அரசகுமாரனும் காட்டை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு போன பரதன் அவன் கூட எவ்வளவு ரதங்கள் போச்சான்னு தெரியுமா? 60,000 ரதங்கள். பல வகையான ஆயுதங்களை எல்லாம் அதில் வச்சுட்டு வில்லாளிகளும் ஏகப்பட்ட பேர் சென்றாலாம். சதம் சகசிராண்யஸ்வானாம் சமாரூடானி ராகவம் அன்வயோர் பரதம் யாந்தம் சத்யசந்தம் ஜிதேந்திரியம். சத்தியம் தவறாதவனும் புலன்களை வென்றவனுமாக ரகுகுல பரம்பரையை சேர்ந்தவனும் பயணம் செஞ்சின்றிருக்கவனுமாக இருக்கக்கூடிய பரதன் வீரர்கள் ஆரோகணி இருந்த 100கணக்கான குதிரைகள் போச்சான். எத்தனை அக்குர்வணின்னா சொல்ல முடியாது. அத்தனை அக்குர்வணி. 100,000கணக்கான குதிரைகளில் அவ்வளோ ஒரு அக்ரோணியோட வீரர்களோட போனாராம். அவன் பின்னால் போனாலாம் எல்லாரும். கைகேயி ச சுமித்ரா ச கௌசல்யா ச யசஸ்வினி ராமாயண சம்பிருஷ்டா யயோர்யானேன பாஸ்வதா. ராமபிரானை பார்க்கறதுக்காக புகழ்பெற்ற கோசலியும் சுமித்ரையும் கைகேயும் ராமனை எப்படியாவது இங்கே திரும்பி அழிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனேயே உள்ள மகிழ்ந்தவர்களாக அவள்லாம் எப்படி போனாலும் ஒளி வீசக்கூடிய வாகனத்தில் ஏறி அவளும் பரதன் பின்னாலேயே போனாலாம். பிரயாதாஸ்யார்ய சங்காதா ராமம் திருஷ்டும் சலக்ஷ்மணம் தஸ்யைவ ச கதாசித்ரா குர்வாண கிருஷ்டமானசாக. பெரும் கூட்டமாக எல்லாரும் சான்றோர்கள்லாம் பின்னாலேயே போயிட்டே இருந்தாலாம். லக்ஷ்மணனோட இருக்கக்கூடிய ராமபிரான தரிசனம் ஆவல்ல எல்லாரும் மனசானது மனம் பூரித்தவர்களாக இருந்தாலாம். அவருடைய அபூர்வமான அந்த கல்யாண குணங்களெல்லாம் பற்றிய பேசிகிட்டே போனாலாம். ராமபிரானோட குணங்களை பற்றியே பேசிட்டு போனாலாம். ஏன்னா போடு போகணுமோனா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. அதுக்கு ராமபிரானை பற்றிய பிரமாதமான குணங்களை பற்றி எல்லாரும் பேசிகிட்டே போனாலாம். தேகஷாமம் மகாபாகும் ஸ்திரஸ்தம் திருடவிரதம் கதா திரக்ஷ்யாம் அகே ராமம் ஜகத சோகநாசனம். ராமபிரான் கார்மேகம் போன்ற வண்ணம், நல்ல புஜபல பராக்கிரமம் கொண்டவர், கலங்காத மனம் கொண்டவர், விரத அனுஷ்டானங்கள்லாம் ரொம்பவும் உறுதி பூண்டவர். இப்படிப்பட்டவரும் உலகத்தினுடைய துன்பங்களை எல்லாம் போக்கிறதுமான ராமச்சந்திர பிரபுவை நாமெல்லாம் எப்போதான் பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டே வந்தாலாம். திருஷ்ட ஹின சோகம் அவநேஷிதி ராகவः தம சர்வஸ்ய லோகஸ்ய சமோத்யன்னிவ பாஸ்கரः. எல்லா உலகங்களினுடைய இருளையும் போக்கி உதைத்த உடனேயே சூரியன் சூரியனை விலக்கி விடுவதை போல ராமன் நாம் அவரை பார்த்த உடனேயே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் அவர் போக்கிவிடுவார். அப்போதான் நமக்கெல்லாம் பேரானந்தமானது ஏற்படும் அப்படின்னுட்டு எல்லாரும்
பேசிகிட்டே போனாலாம் ராமபிரானை பற்றி. ஏகேவம் கதயந்தஸ்தே சம்பிரகிருஷ்டா கதா சுபாஹ பரீஷ்வஜான சான்யோன்யம் யயோர்நாகரிகா ஜனாः. அப்போ அந்த நகரத்து மக்கள்லாம் இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியோட புண்ணியமான பேச்சுக்கள் எல்லாம் பேசிகிட்டே வந்த ஆனந்த மிகுதியால் ஒருவரே ஒருவர் என்ன பண்ணாலாம், தட்டி தழுவி கொண்டு பிரமாதமாக ஆனந்தமாக போனாலாம். ஏச்ச தத்பரே சர்வே சம்மத ஏச்ச நைகமாக ராமம் பிரதீயோர்ஹிருஷ்டா சர்வா பிரகிருதயஸ்ததா. பிரசித்தி பெற்ற வேத வல்லுநர்கள், ஏனைய மக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே பிரமாதமான மனசில் மிக மிக மிகவே சந்தோஷத்தோட ராமனை நோக்கி போயிட்டே இருந்தாளாம். மணிகாரஸ்ய கேச்சித் கும்பகாரஸ்ய சோபனாः சூத்ரகர்ம கிருதசைவ ஏஷே சஸ்த்ரோபஜீவனः மாயூரகா கிராகசிகா ரோச்சகா வேதகாஸ்ததா தந்தகார சுதாகாரஸ் ததா கந்தோபஜீவனः ஸ்வர்ணகார பிரக்யாதாஸ் ததா கம்பளகாரகாः ஸ்நாப கோச்சா தகா வைத்யா தூபகா சௌண்டீகாஸ்ததா. ராஜா ரஜகாஸ்தந்துவாயாஸ்ய கிராம கோஷ மகந்தராः சைலோஷாஸ்ய சகஸ்திரீபிः யயூகைவர்த்தகாஸ்ததா. இவரோட கூட பரவனோட கூட யார் யாரெல்லாம் போகிறா அப்படின்னா, நவரத்னங்களுக்கெல்லாம் சமமாக ஷானை தீட்டுபவர்கள், மண்பானை செய்பவர்கள், மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய புயவர்கள், நெசவு தொழில் செய்பவர்கள், ஆயுதங்கள்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கர்மான்கள், மயில் தொகை செய்யக்கூடிய வணிகர்கள், வாழ்காரர்கள், எல்லாத்தையும் இழைப்பு வேலை செய்யக்கூடியவர்கள், துளை போடுபவர்கள், தந்த வேலை செய்பவர்கள், சுண்ணாம்பு, அதாவது சுண்ணாம்பெல்லாம் கலந்து கொத்தனார் இப்போ எல்லாம் சிமெண்ட்டு பூசறான்னு சொல்கிறோம் போனோம், அந்த மாதிரி அந்த சுண்ணாம்பு சார்ந்து செய்யக்கூடிய கொத்தனார்கள், பரிமள பொருள்கள்லாம் விற்று பிழைப்பவர்கள், கைத்திறன் கொண்ட பொற்கொள்ளர்கள், கம்பளம் நெய்பவர்கள், அவர் எண்ணெய் தேய்த்து விடுபவர்கள், மருத்துவர்கள், நறுமணத்தெல்லாம் போட்டு பிரமாதமாக வாசனையாக இருக்கக்கூடியவர்கள், மது விற்பனையாளர்கள், சலவையாளர்கள், தையல்காரர்கள், கிராமம் மற்றும் இடைச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், யார் யாரெல்லாம் அந்த கிராமத்தில் முக்கியமாக இருக்காளோ அவள்லாம் எல்லாரும் எப்படின்னாக்கா, இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, மனைவிகளுடன் கூடிய நாட்டியக்காரர்கள், படகோட்டிகள், எல்லாரும் ராமபிரானை பார்க்கறதுக்கு பரதன் பின்னாலேயே சென்றாளாம். சமாஹிதா வேதவிதோ பிராமணா விருத்த சம்மதா கோரதேர் பரதம் யாந்தம் அனோஜ்ஞம் சகசகா. மாட்டு வண்டியில் யார் யாரெல்லாம் போகிறா அப்படின்னா, ரொம்பவும் சாந்தமாக இருக்கக்கூடியவர்கள், எப்போதுமே நல்லதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள், நல்லொழுக்கம் உடையவர்கள், வேத
வித்துக்கள் வேதம் படித்து பிரமாதமாக எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய பிராமணர்கள் அந்தணர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து காட்டுக்கு போய் கொண்டிருக்கிற பரதனை பின்தொடர்ந்து போயின்றே இருந்தாலாம். சுவேஷா சுத்த வசனாத் தாஹம்பிரம் ருட்டானுலேபனாः சர்வே தே விவிதைர்யானே சனை பரதமன்வயுः. அவள் எல்லாரும் என்ன பண்ணாலும் பிரமாதமாக அலங்கரித்து கொண்டு தூய ஆடை அணிஞ்சு சிவந்த உடலில் பலவிதமான வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கொண்டவர்களாக அவெல்லாம் பற்பல வாகனங்களில் மெல்ல பரதனை பின்தொடர்ந்து போனாலாம். பிரகிருஷ்டம் உதிகாசேனா சாண்வயாத்கைகயே சுதம் பிராதுரானயனேயாந்தம் பரதம் பிராத்ருவத்சலம். உள்ள பூரிப்போடையும் ஆனந்தத்தோடையும் நிறைந்த அந்த பெரும் படை சகோதரர்கிட்ட ரொம்ப பாசமுடையவனும் கைகேயினுடைய மைந்தனுமான பரதன் மூத்த சகோதரனை திரும்பி அழிச்சுட்டு வர சென்று கொண்டிருந்த பரதனை எல்லாரும் பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தாலாம். கைகேயிலேருந்து எல்லாருமே இவனுக்கு பின்னால் தான் வரலாம். தே கத்வா தூரமத்வானம் ரதயானா ஸ்வகுஞ்சரைஹி சமாசேதோஸ்ததோ கங்கா சுருங்கே வீரபுரம் பிரதி. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தேரு வாகனம் குதிரை யானைகள் இதெல்லாம் அவர்கள் நீண்ட தூரம் பாரியை கடந்து பின்னால் என்ன பண்ணாலாம், ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு அருகில் கங்கை கரையை அடைஞ்சாலாம். யத்ர ராம சுகோவீரோ குகோஜாந்திகநைர்வృతः நிவஸ்யத்ய பிரதமாதேனா தேசம் தம் பரிபாலயன்னே. இந்த ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு அரசாளக்கூடிய ராஜா யாரா அப்படின்னா, ராமபிரானது தோழன் வீர சூரரான குகன் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் சோறு இல்லாமல் அந்த பிரதேசத்தையே ரொம்பவும் பிரமாதமாக பரிபாலிச்சுட்டு வந்துட்டு இருக்காராம். அவர் தான் அந்த ராஜ்யத்தையே ஆண்டுருக்கார் குகன். உபேத்யதீரம் கங்காயாஸ் சக்கரவாகைரலங்கிருதம் யவாதிர்தத சசேனா பரதஸ்யானுயானினி. சக்கரவா பறவைகளால் பிரமாதமாக சூழப்பட்டிருந்த கங்கை கரையை அடைஞ்சதும் பரதனை தொடர்ந்து வந்த 4 வகை படை அங்கேயே நின்றுதான். நிரீக்ஷ்யான் உகதாம் சேனாம் தாம் ச கங்காம் சிவோதகாம் பரத சசிவான் சர்வான் அப்ரவீத் வாக்கிய கோவிதா. இந்த புண்ணிய தீர்த்தத்தை உடைய கங்கை நதியை கங்கையும் தங்கோட வந்திருக்கக்கூடிய சேனையும் பார்த்து படையினருக்கெல்லாம் தண்ணி வசதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இவாளுக்கெல்லாம் நம்ம ஓய்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு பரதனுக்கு தோணி, பேச்சிலேயே வல்லவராக இருக்கக்கூடிய பரதன் என்ன பண்ணாராம், அமைச்சர்கள் எல்லாரையும் நோக்கி சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, நிவேசயதமே சைன்யம் அபிப்ராயேண சர்வதः விஸ்ராந்த பிரதரிஷ்யாம ஸ்வயுதானீம் இமாம் நதீம்.
இப்போது வந்து என்னோட படை வீரர்கள் எல்லாரையும் அவர்கள் இஷ்டப்படி எல்லா பக்கங்களையும் தங்க விடுங்க. எல்லாரும் நன்றாக இளைப்பாறட்டும். எல்லாரும் வந்து அவளோட களைப்பெல்லாம் போக்கினதுக்கு அப்புறமா நாளைய தினம் வந்து இந்த நதியை கடந்து நாம் எல்லாரும் போவோம் அப்படின்னு பரதன் சொன்னாராம். தாதும் தாவதிச்சாமி ஸ்வர்க தஸ்யாமி பதே ஔர்த்வ தேகன் இவைத்தார்த்த பவ தீர்த்தோதகம் நதி. இந்த வாய்ப்பை வந்து நான் வந்து பயன்படுத்தி கொண்டு கங்கையில் இறங்கி சொர்க்கம் சென்று விட்ட என்னுடைய மாமன்னருக்கு தந்தைக்கு வந்து வேலு உலகங்களில் வந்து நல்ல சௌகரியங்கள்லாம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த கங்கையில் வந்து அவருக்கு தர்ப்பணம் செய்ய, அதாவது நீர்க்கடன் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னாராம் பரன். தீவம் பிரவதோ மாத்யாஸ் அதே தியுக்த்வா சமாஹிதாः யவேசயம் ஸ்தாஞ்சந்தேன ஸ்வேன ஸ்வேன ப்ருதக் ப்ருதக். இந்த மாதிரி பரதன் வந்து சொன்னதை கேட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட அமைச்சர்கள் அவரவர்களோட விருப்பப்படி சேனைகளை வந்து தனித்தனியே நிறுத்தினாலாம். நிவேச கங்கா மனுதாம் மகாநதீம் சமும் விதானை பரிபர்க சோபினீம் உவாச ராமஸ்ய ததா மகாத்மனோ விசிந்தயானோ பரதோ நிவர்த்ததம். இந்த மகாநதியுடைய இருக்கக்கூடிய கங்கை நதி கரையில் கூடாரம், பாசறை அதெல்லாம் அப்போதைக்கு ஏற்றபடி அந்த நிலைமைக்கு ஏற்றபடி உபாயங்களை வந்து மனமகிழும்படியாக சேனைகளை எல்லாம் அமர்த்திவிட்ட மகாத்மாவான ஸ்ரீராமனை வந்து திருப்பி அழிச்சுட்டு கொண்டு வருவது பற்றி சிந்தித்து கொண்டே பரதன் வந்து அன்றைய இரவை வந்து அங்கேயே கங்கை கரையிலேயே தங்கி பிரமாதமாக இருந்துட்டே இருந்தாராம். இத்தியாஸ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகிய ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே திரியர்சீதிதம சர்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 83வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ.